நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த வசனத்தை அநேக முறை நாம் தியானித்து இருக்கிறோம். அநேக முறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆமென். அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள். சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க இல்லையா? சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? பைத்தியமா இருக்கிறது. இவர்கள் பைத்தியத்தை பேசுகிறார்கள், பைத்தியத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்வார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது என்னவாம்? தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ சொல்லுங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன? வாசிப்போம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். குமாரனாகிய அவருக்குள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எது சிலுவையை பற்றிய உபதேசம்? ஏன் பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள்? பைத்தியத்தை போல சிலருக்கு தோன்றுகிறது, கெட்டு போகிறவர்களுக்கு தோன்றுகிறது. அந்த உபதேசம் என்ன? வாசிப்போம். குமாரனாகிய அவருக்குள். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் அந்த சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே உலக மனிதனுடைய எல்லா பாவத்தின் மீட்பும் உண்டு என்று சொன்னால் அதை என்ன சொல்லுகிறார்கள்? சொல்லுங்க. பைத்தியம் என்று சொல்லுகிறார். அது எப்படி? டயாலிசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கெல்லாம் தெரியுங்க? மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. டயாலிசிஸ்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் பயங்கர டாக்டர்ஸாக தான் இருக்காங்க பாருங்க. எல்லாரும் ஒரு காய்ச்சல்னு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, எல்லாரும் நல்ல மருத்துவம் சொல்லி தருவாங்க. டயாலிசிஸ்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நம்ம சரீரத்தில் இருக்கிற இரத்தம் அது எப்படி இருக்கிறது? கெட்டு போயிருக்கிறது. இந்த இரத்தம் நம்முடைய சரீரத்தில் ஓடுவதனால அது எந்தெந்த ஆர்கனுக்குள்ள எல்லாம் போய் வருதோ அந்த ஆர்கன் எல்லாம் என்ன செய்யும்? கெட்டு போகும். அப்போ இந்த இரத்தத்தை எடுத்துட்டு என்ன இரத்தம் வைக்கணும், கொடுக்கணும்? தூய்மையான, சொல்லுங்க ஜோய்சன், நல்ல பிளட்டை கொடுக்கணும். எல்லா கெட்டு போன இரத்தத்தையும், கிருமிகள் நிறைந்த அந்த இரத்தத்தையும் முழுவதுமா என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். இது அதே இரத்தம் இருந்தால் என்ன உண்டாகும்? அந்த நபருக்கு மரணம் உண்டாகும். சரிதானே? சரிதானே? அப்போ இந்த இரத்தம் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு தூய்மையான இரத்தத்தை அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அவனுடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களிலேயும் எல்லா ஆர்கன்லேயும் இந்த தூய்மையான இரத்தம் போனால்தான் இவன் காப்பாற்றப்படுவான். நான் சொன்னது சரிதானே? இந்த ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்களா? என்ன ட்ரீட்மெண்ட்? லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட். அதே ட்ரீட்மெண்ட் தான் சிலுவையை பற்றியதான உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறதான நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம், அது இயேசுவினுடைய இரத்தம் நம்மிடத்திலே பலன் செய்வதனாலே நாம் எப்படி மாறுகிறோம்? பரிசுத்தமாய் மாறுகிறோம், தூய்மையாய் மாறுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, நம்முடைய செயல்கள் மாறுகிறது. ஆமென். நாம் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். அல்லேலூயா. இதை சொன்னா என்ன சொல்லுகிறார்கள்? கெட்டு போகிறவர்கள், அவர்கள் கெட்டு போவதற்கு ஏதுவாயிருக்கிறவர்கள் வேண்டாம். இதே இரத்தத்தோட நாங்க என்ன செய்கிறோம்? உயிர் வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரு தூய்மையான இரத்தம் தேவையில்லை. எங்கள் வாழ்வை யாரும் மீட்க வேண்டாம் ஐயா, நான் நல்லாதானே இருக்கிறேன். உலகம் உண்டானது முதல் அது இப்படித்தானே இருக்கிறது. எங்களுடைய தாத்தா காலத்திலே இதுதான் சொல்றீங்க. உலகம் உண்டானது முதலே இயேசு வருகிறார். அவரும் சொன்னார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்.
இப்போதும் இயேசு வருகிறார் என்று சொன்னார். நீங்கள் ஏதோ புதுமையான ஒரு பைத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு உண்டு என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் மீட்பு உண்டு என்று சொன்னவரும் மரித்தார், நீங்களும் மரிக்கப் போகிறீர்கள், நாங்களும் மரிக்கப் போகிறோம். என்ன பைத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கெட்டு போகிறவர்கள் சொல்வார். யாரு சொல்லுவா? சொல்லுங்க. கெட்டு போகிறவர்கள் சொல்வார். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கிறது? ரட்சிக்கப்படுகிறவங்க பலனா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்கிறது? ஆமென், ஸ்தோத்திரம், தேவநாம மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே போதும். அப்போ இவ்வளவு நேரம் சொன்ன காரியங்கள் உங்கள் இருதயத்துல ஸ்திரப்பட்டு இருக்கிறதா? ஸ்திரப்பட்டுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டயாலிசிஸ் தேவையில்லைன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆக்சுவலா டயாலிசிஸ் பண்ணா நிறைய ஃபெயிலியர் தான் வருது, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நிறைய ஃபெயிலியர் தான். அதனாலே என்ன சொல்லுவாங்க? வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை விசுவாசிப்பார்கள். என்ன செய்வாங்க? அதை விசுவாசிப்பார்கள். ஆனால் நிரந்தர நித்திய வாழ்வை கொடுக்கிறதான சிலுவையை பற்றிய உபதேசத்தை பைத்தியம் என்று சொல்லுகிறார். நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள் ஸ்திரப்பட்டபடியே ஆம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அதாவது குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இங்க இருக்கிறதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் பெரியோருக்கும் முதியோருக்கும் உண்டு. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை பெற்ற சாட்சி உங்களுக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. அடுத்தது 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்போ அந்த இரத்தத்தினால என்ன வருகிறது? அந்த ரட்சிப்பினாலே என்ன வருகிறது? அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பினாலே என்ன வருகிறது என்று சொன்னால், பாருங்கள், எல்லா அறிவு மற்ற எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க. இவ்வளவு குறைவா சொல்றீங்களே. நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சம்பூர்ணம்னா தெரியுமா? குறைவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒரு குறைவுமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குறை உண்டுனா இங்க வருவோமா? அப்படிதானே? அப்படி சொல்றீங்களா? இல்லை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும். அப்படி என்றால் என்ன? புதுமையான உபதேசம் நமக்கு தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அந்த உபதேசம் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் சொல்லப்படும் பொழுது அது உங்களுக்குள்ள இருந்து பேசும். இது சரியானது, இது சரியானது என்று உங்க இருதயத்திலிருந்து பேசும். அல்லேலூயா. அப்போ எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் அந்த இரத்தம் வரும்போது என்ன செய்கிறது? அது மூளையில பாய்கிறது. பாருங்க, இருதயத்துக்கு செல்லுகிறது, முதுகு தண்டுவடத்துக்கு போகிறது. எல்லா அறிவும் பேதையா இருக்கிறவங்க எல்லாம் அறிவாயிருவாங்க. மோசே எப்படி பேசுவாரா? எப்படி பேசுவார்? திக்கு நாவு மந்த. எப்படி சொல்லுங்க? அப்படியா? வாய் தான் திக்கும், நாக்கு திக்காது. சரி. திக்கு வாயும் மந்த நாவு. அவர் யாரு தெரியுமா? பெரிய தலைவர். எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? பெரிய தலைவர். அதான் வேதவசனம் அழகா சொல்லுகிறது. வாசிங்க பாருங்க. 1 கொரிந்தியர்
1வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசியுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. இப்ப நீங்க பைத்தியம்னு சொல்லி நீங்க ஞானி ஆகிறீங்க இல்லையா, அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில அற்பமானவர்கள், திக்கி திக்கி பேசுவாங்க, ரொம்ப அழகா பேச தெரியாது, பார்வைக்கு அழகா இருக்க மாட்டாங்க, ரொம்ப உயரமா இருக்க மாட்டாங்க, மனுஷனுடைய பார்வைக்கு ஆமென் நன்றா இருக்க மாட்டாங்க, அவருடைய அறிவு மனுஷனுடைய பார்வைக்கு பைத்தியமா இருக்கும், அவருடைய செயல்கள் பைத்தியமா இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். அடுத்த வசனத்தையும் வாசித்துருங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளவு திறமை இருக்கிறதுனால தான், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன். ஆமென். நான் படிச்சு இருக்கிறனால தான், நான் நன்றாய் பேசுகிறனால தான், நான் ரொம்ப பலமா இருக்கிறனால தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். எப்படி? அல்லேலூயா. அப்படி அல்ல, பலவீனரை அவர் தெரிந்து கொள்வார். உன்னை கொண்டு எதுக்கும் உதவாதுன்னு யார் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்களோ உங்களை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. ஆமென். ஆனா உங்களை தெரிந்து கொண்டு மோசேயை போல ஒரு தலைவனாய் உயர வைத்த பின்பு நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால என்ன எல்லாம் தருகிறார்? எல்லா உபதேசமும் உங்களுக்குள்ள தருகிறார், எல்லா அறிவையும் தருகிறார், எல்லா சம்பூரணத்தையும் தருகிறார். சாலோமோனுக்கு கொடுக்கப்படாத சம்பூரணமா? அல்லேலூயா. அவருக்கு கொடுக்கப்படாத அறிவா? அவருக்கு கொடுக்கப்படாத உபதேசமா? எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? இழிவாய் பார்க்கப்படுகிறவர்கள், இழிவாய் பேசப்படுகிறவர்கள், பைத்தியமாய் எண்ணப்படுகிறவர்கள், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவர்கள், உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி என்று சொல்லுகிறார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன ஒன்னால உனக்கு ஒரு லாயக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அப்படிப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களை எப்படி மாற்றுகிறார்? ஞானிகளாய் மாற்றுகிறார். உலகத்தில் யார் ஞானி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, உலகத்திலே எவன் பலவன் உள்ளவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, ஆமென், அவர்களுக்கு முன்பதாக அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக, ஆமென், அல்லேலூயா, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக, சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக. சத்ருதான் உங்க இருதயத்தில் வந்து பேசுவான், உனக்கு நோய் இருக்கிறது, ஆமென், உன்னுடைய கால்களில் பலம் இல்லை, உனக்கு வயசாயாச்சு, உனக்கு இனி கொஞ்ச நாள் தான், நீ இனி என்ன செய்ய போற, நீ வீட்டிலே இரு, அப்படிதானே? ஸ்தோத்திரம். நீ இனி வீட்டிலே இரு, உனக்கு சுகர் வந்தாச்சு, உனக்கு அந்த வியாதி வந்தாச்சு, நீ இனி எங்க போக போற? சாத்தான் பேசிக்கொண்டே இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பலவீனரை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். உங்களுக்கு எத்தனை வயசாயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்பவும் நீங்க ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட முடியும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் வைராக்கியமா எழும்பி நிற்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆமென். அப்போ தேவனுடைய இரத்தத்தின் மூலமாய் மீட்பை பெற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எதை செய்தாலும், தேவனுடைய வருகை ஒன்று வருகிறது, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று சமீபமாயிருக்கிறது, அதற்கு நான் தகுதி உள்ளவனாயிருக்க வேண்டும், அதற்கு நான் பாத்திரவானாயிருக்க வேண்டும் என்று சொல்லி யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதுக்கு உதவி செய்கிறது யாரு? 8வது வசனத்தை வாசிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ஆ, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி ம். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மை மீட்டவரும் அவர்தான், விசுவாச பாதையில ஸ்திரப்படுத்துகிறதும் அவர்தான். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்ம டெய்லி ஜெபம் பண்ணி டெய்லி பைபிள் படிச்சு இருந்தாதான் நம்ம ஸ்திரப்பட்டு இருப்போம் போல இருக்கிறது. இல்ல, நம்முடைய முயற்சி என்ன செய்யாது, கை கொடுக்காது, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. அவர்தான் என்ன செய்கிறாரா, ஆமென், கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பரியந்தம் நம்ம என்ன செய்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. எதிலே ஸ்திரப்படுத்துகிறார்? கிறிஸ்துவிலே ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய ரட்சிப்பிலே ஸ்திரப்படுத்துகிறார், அவருடைய உபதேசத்திலே ஸ்திரப்படுத்துகிறார், விசுவாச வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். அப்போ நாமல்ல அதிலே செய்ய வேண்டிய காரியம், அங்கே உதவி செய்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 10வது வசனத்தை வாசிப்போம், 9 வாசிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அப்ப நமக்குள்ள எல்லாம் இருக்கிறது ஒரே ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியிலே படைக்கப்பட்டதும் எப்படிதான் நம்ம படைக்கப்பட்டோம்? அவருடைய சாயலாய். நாம் எல்லாரும் தேவ சாயலாய் இருக்கிறோம். அப்படித்தானே? அந்த சாயல்ல தான், ஆமென், அந்த ரூபத்துல தான் என்ன வந்தது? பிரச்சனை வந்தது. நாம் மரணத்துக்கு ஏது உள்ளவர்களாகணும். இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? டயாலிசிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள இருக்கு. ஆமென். யாருடைய ரத்தம் இருக்கிறது? இயேசு. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள்ளே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். என்ன செய்யணும்? நீங்க எல்லாரும், நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்? நமக்குள்ளே சண்டைகள் இருக்கும். அப்படித்தானே? நமக்குள்ளே எவ்வளவு நிறைய வைராக்கியங்கள் இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு, அல்லேலூயா, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள. அப்போ ஐக்கியமாய் இருப்பதற்கும் உதவி செய்கிறது யார் தான்? தேவன் தான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம் 10வது வசனத்தை. அப்போ இந்த கொரிந்தியர் நிருபத்தை அவர் எழுதும்போது அந்த கொரிந்திய சபையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. கொரிந்திய சபையில ஒரு பிரிவினை உண்டாயிருக்கிறது. அது என்ன பிரிவினை? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள், அவரை பற்றியதான சாட்சிகளை விட்டு இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். சபைக்கு வருகிறார்கள், ஆனால் பிரிந்திருக்கிறார்கள். அதற்காக எழுதப்பட்ட காரியம்தான் இது. அல்லேலூயா. கிறிஸ்துவை விட்டுவிட்டு வேற காரியங்களை இவர்கள் பின்பற்றினார்கள். 10வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு எல்லா அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லா சம்பூரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் இந்த கொரிந்திய சபையிடத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் ஒரே காரியத்தை பேசவில்லை, பிரிவினை உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஏக மனதோடு ஏக யோசனையோடு சீர்பொருந்தி இருக்கவில்லை. அது என்ன பிரச்சனை? 12வது வசனத்தை வாசியுங்கள். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அப்ப நம்முடைய சபைகள்ல இருக்கிற பிரச்சனை என்ன? அந்த பாஸ்டர் அப்படி சொன்னார், அந்த போதகர் அப்படி போதித்தார். வேதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போதிக்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? இல்லை, இந்த உபதேசம் சரியல்ல. அந்த போதகர் அவர் பெரிய தீர்க்கதரிசி ஆகும், அவர் அப்படிதான் சொன்னார், அவர் சொல்றதுதான் நாங்க கேட்போம். பைபிள் இருக்கிறது என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம்.
இயேசு சொன்னதை ஒன்றும் கேட்க முடியாது ஐயா, நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன், நான் எடுத்து நிறைவேற்ற சொல்லியிருக்கிறேன், பைபிள்ல இப்படி இருக்கிறது, நீங்க யாரோ சொல்றதை நீங்க என்கிட்ட சொல்றீங்க, அவர் பெரிய ஊழியக்காரர், நீ யாரு தெரியுமா? ஆமா, இல்லையா, நான் சொல்றதை விட்டுருங்க, அவங்க சொல்றதை விட்டுருங்க, வேதத்துல என்ன சொல்லி இருக்கு பாருங்க, சரிதானே? அப்போ இவர்கள் என்ன சொல்ல, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன். அப்படி அல்ல. நமக்குள்ளே இருக்கிறதான இரத்தம் யாருடைய இரத்தம்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். நாம் எல்லாரும் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி இவர்களுக்குள்ளே ஒரு உபதேசம், இவர்களுக்குள்ளே ஒரு வழிபாடுகள். அப்போ பவுலே சொல்லுகிறார், நீ என்னை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறாயே, 13 வாசியங்கள் அழகா சொல்லுகிறார் பாருங்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இப்போ பவுல் இப்படி செய்த, பவுல் சொல்ல, அவர் செய்ய சொல்லவில்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து இவர்கள் சில காரியத்தை கற்று வைத்திருக்கிறார்கள். ஆமென். ஒருவேளை பவுல் பேச, ஆமென் ஸ்தோத்திரம், பேசாத சில காரியங்களை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இயேசு ஒரு இடத்துல சொல்லி இருப்பார், சில ஆமென் கட்டளைகளை சொல்லி இருப்பார். ஒருவேளை பவுல் சொல்ல மறந்திருப்பார். அப்ப என்ன சொல்லுவாங்க என்றால் இதை பவுல் சொல்லவில்லை, இதை பவுல் சொல்லாததுனால இதன்படி நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க. புரிகிறதா? இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஆனால் பவுல் இந்த வார்த்தையை சொல்லாததுனால இது பவுல் சொல்லல. அதே போல அப்பல்லோ மூலமா யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்களோ இது அப்பல்லோ சொல்லல. ஒருவேளை இயேசு சொல்லி இருக்கலாம், எங்களுக்கு இயேசுவை தெரியாதப்பா, நாங்க இயேசுவை பார்த்ததே கிடையாது, ஆனா நாங்க அப்பல்லோவை பார்த்திருக்கிறோம், அவர் பெரிய அப்போஸ்தலர், அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் கை வச்சா என்ன செய்யும், எங்களுக்கு குணமாகும், நோய்கள் எல்லாம் போகும், மரித்தோரை எல்லாம் உயிரடைய வைத்திருக்கிறார்கள், நிறைய அற்புதம் செய்திருக்கிறார்கள். எனவே அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை மாத்திரம் தான் நாங்க கேட்போம், இயேசு என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்க முடியாது. இப்படி பவுலை பின்பற்றுகிறவருடைய இருந்திருக்கிறார், பவுலுடைய ஃபாலோவர்ஸ், அப்பல்லோவுடைய ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அதான் அழகா என்ன சொல்லுகிறார், கிறிஸ்து இப்படி பிரிந்திருக்கிறாரோ, அப்பல்லோவுடைய கிறிஸ்து என்று, பவுலுடைய கிறிஸ்து என்று, உங்களுடைய கிறிஸ்து என்று அவர் பிரிந்திருக்கிறாரோ? வாசியுங்கள். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். எனக்காக சண்டை பிடிக்க போறீங்களே, நானா உங்களுக்காக சிலுவையில உயிரை விட்டேன். அல்லேலூயா. அப்பல்லோவுக்காக சண்டை பிடிக்க போறீங்களே, தர்க்கம் பண்ண போகிறீங்களே, அப்பல்லோவா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? இல்லை, நாங்கள் எல்லாரும் பிரசங்கிப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். ஆமென். நாங்கள் உங்களுக்காக உயிரை கொடுக்கவில்லை, அதே போல எந்த போதகரும் உங்களுக்காக உயிரை கொடுக்கவில்லை, எந்த தீர்க்கதரிசியும் உங்களுக்காக உயிரை கொடுக்கவில்லை. எவ்வளவு பெயரை வேணாலும் எடுத்திருக்கட்டும். ஆமென். கிறிஸ்துவனுடைய மூல வசனங்களை, ஆண்டவருடைய இயேசு சொல்லியதான சுவிசேஷத்தை யார் ஒருவர் புரட்டி பேசுவாரோ, ஆமென், அல்லேலூயா, அவர் யாரா இருந்தாலும் சரி, அவர் அந்தி கிறிஸ்து. எப்படி சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை புரட்டி பேசுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய இரட்சிப்பை புரட்டி பேசுகிறவர்கள், வேத வசனத்தை புரட்டி பேசுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் யார்? அந்தி கிறிஸ்துவா இருக்கிறார். அவர்கள் ஒருவேளை அற்புதம் செய்யலாம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்களுக்கு பின்னால வரலாம். நாங்கள் இவரை பின்பற்றுகிறவர்கள் பவுலை பின்பற்றினது போல அவர்களை பின்பற்றலாம். பவுல் அழகா சொல்லுகிறார், நாங்களா உங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டோம், நாங்களா உங்களுக்காக ஜீவனை கொடுத்தோம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி. பவுலின் நாமத்தினாலேயா நான் ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள் என்று பவுல் கேட்கிறார். நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறீர்களே, என் நாமத்தினாலேயா நான் உங்களுக்கு கொடுத்தேன்? அப்பல்லோ கொடுத்தாரே, அப்பல்லோவுடைய நாமத்தினாலேயா கொடுத்தார்? இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 17 வாசிப்போம். ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார்.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. பாத்தீங்களா என்ன அழகா கொண்டு முடிக்கிறார் பாருங்க. அப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், எல்லாம் சரிதான். ஆனா ஒரு தனி நபரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறார்கள். தனி மனிதனை பின்பற்றி, ஆமென். அவர் சொல்லவில்லை பவுல் என்னை வணங்குங்கன்னு சொல்லவில்லை. ஆனா பவுலுடைய ஆலயங்கள் இன்றைக்கு இருக்கிறதா? நல்ல கவனிங்க. பவுலுக்கு ஆலயங்கள் இருக்கிறதா? இருக்கு. தேவதூதர்களுக்கு ஆலயம் இருக்கிறதா? இருக்கிறது. மரியாளுக்கு ஆலயம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனா இவங்க யாருமே என்ன செய்யல? எங்களை வழிபடுங்கள், எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லவே இல்லை. ஒருவேளை மரியாள் கூட கேட்டிருப்பாங்க, நானா உங்களுக்காக சிலுவையில மரித்தேன். ஆமென், அப்படித்தானே? அல்லேலூயா. நானா ஐயா உங்களுக்காக மரித்தேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. அல்லேலூயா. உண்மையே நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு பெரிய போதகர் அற்புதத்தை செய்கிறாரோ அவர் சொல்லுகிறது மாத்திரம்தான் உபதேசம். இப்படி நம்பி இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் நம்பி இருக்கிறாங்க தெரியுமா? இப்போ இங்க இருந்து ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிறார், கை வச்சு நோயை போக்குறாருன்னு வைங்களேன். அவர் அடுத்தது என்னெல்லாம் சொல்லுகிறாரோ, வேதத்துல இருந்து இயேசுவ மறுதலின்னு சொன்னாலும் அவங்க ரெடியா இருப்பான். ஆமா, அப்படிதான் இருக்கிறாங்க. அதான் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. ஆனால் பவுலும் அப்பல்லோவும் கேபாவும் அவர்கள் பிரிந்திருக்கவில்லை. அவர்கள் இயேசுவையே சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஐக்கியமா இருக்கிறார்கள். ஆனால் பின்பற்றுகிறவர்கள் தவறாய் பின்பற்றுகிறார்கள். தேவநாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல வரும் பாருங்க ஒரு வசனம், இம்மைக்காக மாத்திரம் அவரை பின்பற்றுகிறவர்களாயிருந்தால். அந்த வசனம் எங்க வருது பாருங்க. தேவநாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 19வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்துல சிலுவையை பற்றிய உபதேசத்தை சொல்லிவிட்டு, சிலுவை பற்றிய உபதேசத்தை நீங்க பின்பற்றி வந்தாலும் நீங்க எப்படி நம்பி இருக்கக்கூடாது? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? எல்லா மனுஷரை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். 20 வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். 21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. போதும். அப்போ இயேசுவினுடைய இரத்தத்தினாகிய மீட்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த மீட்பு என்ன செய்யும் என்றால், ஆமென், ஒருவன் இந்த உலகத்திலே மரித்து அவன் என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்துவை போல என்ன செய்வானாம்? சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை போல வாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:1 வாசிப்போம். அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. நல்ல கவனிங்க. அந்த சிலுவை பற்றிய உபதேசம் இந்த இடத்துல விரிவாக சொல்லப்படுகிறது. நல்ல தூக்கம் வாரவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆமென். சாத்தான் இந்த நேரத்தில் என்ன செய்வான்? நைஸா நல்ல தூக்கத்தை உங்களுக்கு தருவான். யாருக்கெல்லாம் தூக்கம் வருகிறது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பியாச்சு. யார் சொன்னது? வசனம் வாசிக்கவங்களே சொல்லிட்டீங்களா? அல்லேலூயா.
சரி, கவனிங்க. அப்போ அந்த சுவிசேஷத்தை இந்த இடத்துல அவன் தெளிவாக விளக்குகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் இந்த இடத்துல சுருக்கமாக தெளிவாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். நல்லா கவனிங்க. இயேசு மரித்தார் என்பதை எல்லாரும் நம்புவார்கள், ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்பதை யார் நம்புவார்? நல்லா கவனிங்க. போணுமா? சரி, இங்க கவனிங்க. இயேசு மரித்தார் என்பதை எல்லாரும் நம்புவார்கள். அவர் வாழ்ந்தார், இந்த உலகத்தில் பாடுபட்டார், யூதர்களாலே கொலை செய்யப்பட்டார், எல்லாரும் நம்புவார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷத்தை எந்த பைத்தியம் நம்பும்? அப்படி என்றுதான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள். ஆமென். இயேசுவானவர், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு சாட்சியானவர்கள் யார்? 5வது வசனம். கேபாவுக்கும், முதல்ல கேபாவுக்கு, பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். போதும். அப்போ இந்த நிருபம் எழுதப்படும் பொழுது இயேசுவை பார்த்தவர்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பவுல் அவர் யூதராயிருந்தவர், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர், கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவன் பல காரியங்களை செய்தவர், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்தினவர். ஆனால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் இந்த பவுல் மனம் திரும்ப வாய்ப்பே கிடையாது. நல்ல கவனிங்க. கிறிஸ்து மாத்திரம் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழவில்லை என்றால் பவுலை போன்ற ஒரு கொடிய மனிதர் மனம் திரும்பவே முடியாது. ஏன் தெரியுமா? பவுல் நியாய பிரமாணங்களை நன்றாய் கற்று தேர்ந்த மிக பெரிய கல்விமான். ஆமென். அல்லேலூயா. அவர் பெரிய ஸ்காலர், நன்றாய் படித்தவர். பேதுருவை விட, மற்ற சீஷர்களை விட நல்லா படித்தவர். நியாய பிரமாணங்கள் எல்லாம் கரெக்டா அவருக்கு தெரியும். மோசேன் பிரமாணங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாய் தெரிந்தவர். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் ரொம்ப அழகா தெரியும் அவருக்கு. நன்றாய் கற்று தேர்ந்தவர். அப்போ இயேசு என்ற ஒருவர் இங்கே வந்து இங்கே ஒரு கலகத்தை உண்டு பண்ணுகிறார் என்று சொன்ன உடனே இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையும் பிடித்து அடித்தார். ஆனா அவருக்குள்ளே எப்படி இந்த மாற்றம் வந்தது தெரியுமா? ஆமென். இவர்கள் துன்பப்படுத்தின அந்த கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமென். எவர் ஒருவர் அடிக்கப்பட்டு, ஆமென், நான் தான் உங்கள் மேசியா, நான் தான் உங்கள் மீட்பர் என்று சொல்லி மீண்டும் உயிரோடு எழும்புகிறாரோ அவர்தான் உண்மையான தேவன் என்பதை பவுல் அறிந்து வைத்திருந்தார். இயேசு அவருடைய தரிசனமாகி சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற. உடனடியாக மனம் திரும்பினார். அந்த பெரிய கொடிய மனிதன், கிறிஸ்தவர்களை ஆமென் வெகுவாய் துன்பப்படுத்தினவன், அந்த சவுல் பவுலாக மாறி கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இப்படிப்பட்ட அநேக நிருபங்களை எழுதுகிறார். அப்போ வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து, அப்படி என்றால் என்ன? இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பவுலுக்கு நன்றாய் தெரியும். நமக்காய் ஒரு மீட்பர் வரப்போகிறார் என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வேத வாக்கியங்களை நன்றாய் கற்று தேர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், ஆமையா, நான் கற்று தேர்ந்தேனே, அந்த வேத வாக்கியங்களின்படி மரித்த ஒரே மனிதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் எல்லாருக்கும் தரிசனமானார். தரிசனமான அநேகர் இன்றைக்கும் உயிரோடு உண்டு. 12 வாசிப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்?
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். போதும். அப்ப என்ன நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும்? எப்படி கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரோ அதை போல நாங்களும் உயிரோடு எழும்புவோம். ஆமேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். நாமும் ஒரு நாள் மரிப்போம். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களைப் போல சாதாரணமாய் அடக்கம் பண்ணப்படுவோம். ஆமேன், அப்படிதான். ஆமாவா இல்லையா? எல்லாரும் அடக்கம் பண்ணப்படுவோம். நம்முடைய வாழ்வு சீக்கிரத்திலே முடிந்து போகிவிடும். ஆனா இந்த ஆத்துமாவுக்குள்ள அவருடைய இரத்தம் பாய்ந்து செல்ல வேண்டும். அழிவின் விளிம்பில இருக்கிற, மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிற நம்முடைய ஆத்துமா, அது இயேசுவின் ஆத்துமாவை போல இந்த பூமியிலே விதைக்கப்பட்டால் அவர் உயிரடைந்து எழும்பினது போல நாமும் உயிரடைந்து எழும்புவோம். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து முடிக்க போகிறோம். இதே அதிகாரத்திலே சிலர் என்ன கேட்கிறாங்க? 35வது வசனத்தை வாசிப்போம். அதிலிருந்து தொடர்ந்து வாசியுங்கள். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவங்க கேட்டிருக்கலாம் அவங்க கிட்ட, எப்படி மரித்தவர்கள் உயிரோடே எழும்புவார்கள்? அதுதான் அவருடைய வாழ்வு முடிந்து விட்டது, இதோடு முடிந்து விட்டது, நாம் அடக்கம் பண்ணி விட்டோம், இவர்கள் இனி எப்போது எழுந்திருப்பார்கள் என்ற கேள்வி உங்களுக்குள் ஒருவேளை வந்திருக்கலாம். ஆரம்பத்திலே ஒருவேளை இப்போதும் இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இது பைத்தியம் என்று சொல்லி உங்களை இடறச் செய்வதற்கு கேட்கலாம். ஆனால் அது நமக்கு எப்படிப்பட்ட பலன்? யாருக்கு பலன்? அது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்ன பலன்? தேவ பலன். தேவ பலன். அப்போ அந்த தேவ பலத்தோடு நாம் என்ன சொல்லணும்? 36 புத்தியீனனே. புத்தியீனனே. உங்க ஆத்துமா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்க உலக அறிவு கேட்டதுன்னா உங்களுக்குள்ள நீங்களே கேளுங்க, புத்தியீனனே. உங்ககிட்ட யாரு கேட்டாலும் புத்தியீனனே சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை உண்மையா விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு இன்னும் பைத்தியமா தோணுது இல்லையா? ஆமென். சிலருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த இடத்துல ஆண்டவர் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அநேக சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும்.
அநேக ஒருவேளை அவிசுவாசங்கள் கூட இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விதையானது அது இருக்கிற மேனியிலே வளராமல் அது என்ன செய்கிறது? வேறொரு மேனியை பெற்று பெரிய மரமாய் வளர்கிறது. ஆமென். ஒரே ஒரு விதை விதைக்கப்படுகிறது. அநேக விதைகளோடு அநேக, அதாவது என்ன கடுகு விதையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு சிறிய விதை விதைக்கப்பட்டு அநேக பறவைகள் வந்து தங்கக்கூடியதான ஒரு மரமாக, பெரிய மரமாக அது வளர்கிறது. அதை போல உங்களுடைய இந்த சிறிய விசுவாசம், ஆமென், உங்களுடைய இந்த சிறிய விசுவாசம், கிறிஸ்துவை பற்றிய இந்த சிறிய விசுவாசத்தின் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். அநேகர், ஆமென், தேவனுடைய வார்த்தையை உங்கள் மூலமாய் கேட்டு அவர்கள் ஆறுதல் அடைந்து அவர்கள் மீட்பை அடைந்து செல்வதற்கு, ஆமென், உங்களுடைய கடுகு அளவு போன்ற இந்த விசுவாசம் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேர் நான் மரித்து எழுந்து ஆண்டவரோடு கூட போவேன்னு சொல்றவங்க விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆஹா, குழப்பம் இருக்கு பாத்தீங்களா? பவுலை சேர்ந்தவன் சொல்றீங்களோ, அப்பல்லோ சேர்ந்தவன் சொல்றீங்களோ? இல்ல, நாம் எல்லாரும் ஒருவர் தான். ஆமென். நாம் எல்லாரும் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவிலே ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் ஏக மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிறது, ஆமென், பரிசுத்த ஆவி. அந்த ஆவியின் மூலமாய் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழ பண்ணின தேவன் நம் ஒவ்வொருவரையும் எழ பண்ணுவார். இதுதான் கிறிஸ்துவை பற்றியதான உபதேசம். இது கிறிஸ்துவை பற்றிய உபதேசம். இது எத்தனை பேருக்கு, ஆமென், பைத்தியமாய் தெரிகிறது என்று தெரியவில்லை. ஆனால் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு இதுதான் பலன். ஆமென், இதுதான் பலன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இது பலன். அல்லேலூயா. ஒருவேளை நான் பேசினது நிறைய பேருக்கு உங்களுடைய சிந்தனை நான் சிதறடித்தது போல இருக்கலாம். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். 1 மணிக்கு பிறகு நிறைய காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது, அப்படித்தானே? வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை கையாளணும், நிறைய சமாளிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 1 மணிக்கு பிறகு ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? ஆமென், அப்படித்தானே? நாளைக்கு இந்த உலகத்துல நம்ம இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன். இந்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மரித்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், நாம் உயிரடைவோம் என்கிறதான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது தேவ பலன். இது எதன் மூலமாய் கிடைக்கிறது? குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இது சிலுவையிலே அவர் நமக்காய் கொடுத்ததான தியாகம். இதை பின்பற்றுவோம். அவரிலே நாம் ஸ்திரப்படுவோம். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் என்ன செய்வாராம்? சொல்லுங்க, சொல்லுங்க. முடிவு பரியந்தம் நம்மை நிலைநிறுத்துவார். எனவே நம்மிலே காணப்படுகிறதான பிரிவினைகளை நாம் மாற்றுவோம். ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். கிறிஸ்துவிலே நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. Hallelujah. ஓ நன்றி இயேசுவே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே,